ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி பொதுவாக நீங்கள் இன்டர்நெட்டில் தேடும்போது அதில் உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷனாக வந்து நிற்கக்கூடியது ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ். அதாவது ஃபாரெக்ஸில் ஃபண்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் மூலயமா ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் அவருடைய லைவ் மணி, அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக ஒரு சில கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய விர்ச்சுவல் மணியிலேருந்து ட்ரேட் பண்ணி அவருக்கான ப்ராஃபிட்டை விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இத்தனை மாதிரியான கம்பெனிஸ் இருக்குது, இத்தனை மாடல்ஸ் இருக்குது, இவ்வளோ வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் கெயின் பண்ண முடியும், அதுலேயே ஸ்கேல் அப் பிளானு, அந்த மாதிரி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே இன்டர்நெட்டில் நிறையா ஸ்ப்ரெட்டாக இருக்குதுங்க. அதை பார்த்துட்டு ஒரு ரீட்டைல் ட்ரேடராக ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கி நாமளும் ஒரு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ணி ஒரு நல்ல ட்ரேடராக வரணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வாங்கிடுறோம். ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சுருக்கக்கூடிய ரூல்ஸ், ஒவ்வொரு கம்பெனியும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான ஃபிக்ஸ்டு ரிஸ்க்கு, அல்லது நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும், உங்களுடைய ட்ரேடிங் பிளான் இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுப்போம், இந்த ப்ராஃபிட் ஷேரில் இந்தந்த மாதிரியெல்லாம் பண்ணிங்கன்னா அல்லது நாங்கள் பேமெண்ட் தரமாட்டோம், அல்லது உங்களுடைய அக்கௌண்ட் பேன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்தந்த வேலைகள் செய்யும்போது இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரூல்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. இது எல்லாம் தாண்டி நிறைய பேர் ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணி அதிலேருந்து ப்ராஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபண்டிங் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு மாடலை நம்ம எப்படி கிளியர் பண்ணி நாமளும் ஒரு ப்ராப்பரான ட்ரேடர் ஆகிறது? ஃபண்டிங் அக்கௌண்ட் ப்ராப்பர்னா, அதாவது இந்த ப்ராஃபார்மில் இருக்கக்கூடிய ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் வந்து கிராக் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணி அதிலேருந்து ப்ராஃபிட் எடுத்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மைண்ட் செட்டில் சைக்கலாஜிக்கலாக விதைச்சிட்டாங்க. நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இல்லை அந்த கம்பெனிக்கான ப்ரொமோஷனானே தெரியாது. பட் ஆனால் இது எல்லாம் தாண்டி 1000 பிரச்சனைகள் இருக்குது. ரைட், ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் ப்ரோக்ராம் ஒரு நல்ல ஆப்ஷன். ஒரு ட்ரேடர் அவருக்கு ஆல்ரெடி ட்ரேடிங் நல்லா தெரியும், பட் அவர்கிட்ட பே பண்ணுறதுக்கு ரியல் கேபிட்டல் இல்லை அப்படின்றப்போ இந்த ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் ஆப்ஷன் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம், தெளிவாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நபருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் அக்கௌண்ட்டை நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, அதை கிளியர் பண்ணுறதுக்கான என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் தெளிவாக நாம் ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் சேலஞ்சஸ் ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 அந்த மாடல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை கிளியர் பண்ணால் தான் நமக்கு மாஸ்டர் அக்கௌண்ட் கிடைக்கும். அந்த மாஸ்டர் அக்கௌண்ட்டில் நம்ம பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு தான் நமக்கான ஷேர் அப்படின்றது கிடைக்கும். ரைட், அப்போது அந்த ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 சிங்கிள் ஃபேஸ் மாடல் இருக்குது, டபுள் ஃபேஸ் மாடல் இருக்குது, ட்ரிபிள் ஃபேஸ் மாடல் ஒவ்வொருத்தர் வச்சுருக்காங்க. இந்த விஷயங்களை எப்படி நம்ம கிராக் பண்ணுறது? அப்படி இல்லை, ஒரு சில கம்பெனிஸ் டைரெக்டாகவே ஃபாரெக்ஸ் ஃபண்டிங்கில் டைரெக்டாகவே மாஸ்டர் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ரைட், அந்த மாதிரி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், லைவ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஃப்யூச்சர் மார்க்கெட்டோட அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை உங்களால் தெளிவாக கிராக் பண்ண முடியும். ரைட், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெசிஃபிக்காக ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் சேலஞ்ச் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன பிளான் ஒரு இண்டிவிஜுவல் ட்ரேடர் ஃபாலோ பண்ணணும், இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறதுல வரக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ், அதை தாண்டி அவர் இந்த வேலைகள் செய்யும்போது தெளிவாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிளான வீடியோ தான். இந்த வீடியோவில் மொத்தமாக நம்ம 2 டாபிக் பேச போகிறோம். ஒன்று ட்ரேடருக்கான செல்ஃப் டிசிப்ளின், 2வது ட்ரேடிங் பிளான். ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் செல்ஃப் டிசிப்ளினில் ஒரு 5 ரூல்ஸ் நான் சொல்லித்தரேன், ட்ரேடிங் பிளானில் ஒரு 5 ரூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் இது 2யும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட்டுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பற்றியும் அல்லது இதுலேயும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டுங்க. ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்க்குறோம், யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்க்குறோன்னா அதில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு விதமாக அந்த 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 வீடியோவை புரிஞ்சுக்குவாங்க. அந்த வீடியோவிலேருந்து வரக்கூடிய டவுட்ஸ், அதாவது அவங்க பார்க்கக்கூடிய கண்டென்ட்லேருந்து அவங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் மார்க்கெட் அப்படின்றது ஒருத்தர் கையில் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ், அது வந்து ரீட்டைல் ட்ரேடர், இன்ஸ்டியூஷன், இது எல்லாம் அவங்கவுங்களுக்கு அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டில் தோணக்கூடிய விஷயங்கள் ஆர்டராக போடுறாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ரைஸ் மூமெண்ட் நடக்குது. ரைட். அப்போது இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு நாம் இண்டிவிஜுவலாக எப்படி ரெடி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுடைய ஒரு ஓன் டைம் அல்லது ஒரு ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் செஷன். அதாவது நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கலாம், அப்புறம் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், அல்லது ஹவுஸ் ஒய்ஃப், இது எல்லாமே நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற வேலையை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு ட்ரேடிங் சைடு வரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபாரெக்ஸ் ஃபண்டிங் பண்ணுறீங்க அப்படின்றப்போ கம்ப்ளீட்டாக ஒரு உங்களுக்கு கம்ப்ளீட்டான டைம், ஏன்னா இது வந்து 24x5 ட்ரேட் ஆகக்கூடிய மார்க்கெட். 23x5, ஆக்சுவலாக ஒரு நாள் லீவ், 1 ஹவர் டெய்லி லீவ் வரும். 23x5 ட்ரேட் ஆகக்கூடிய மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் என்னால் பர்டிகுலராக இந்த டைம் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த டைம் மட்டும் ரெகுலராக ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்றப்போ ஒரு பர்டிகுலர் ட்ரேடிங் செஷன், அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் செஷனில், எக்ஸாம்பிள் ஏஷியன் செஷன், லண்டன் செஷன், நியூயார்க் செஷன், இந்த மாதிரி பர்டிகுலராக அந்த கண்ட்ரியோட ட்ரேடிங் செஷனில் சிஎஃப்டிலையும் ஒரு சில மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடிங் செஷனை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ட்ரேடிங் செஷன் அல்லது உங்களுடைய ஓன் டைமை நீங்கள் சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் 1 or 2 ஸ்பெசிஃபிக் அந்த ஸ்கிரிப்ட்ஸ், ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஏஷியன் செஷன் பண்ணுறீங்க அப்படின்னா யூரோ பேர்ஸும் ஜிபிபி பேர்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏயுடி யூஎஸ்டி, என்இசிடி யூஎஸ்டி, அதே மாதிரி ஏயுடி என்இசிடி ஃபாலோ பண்ண வேண்டாம், என்இசிடி ஜேபிஐ ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன்னா ஏஷியன் செஷனில் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஏயுடி, என்இசிடி, ஜேபிஐ இது 3 ஓப்பனில் இருக்கும் அண்ட் சைனா ஓப்பனில் இருக்கும். இந்த 4ம் கோரிலேட் ஆகிற மாதிரி ஏயுடி என்இசிடி, என்இசிடி ஜேபிஒய், ஏயுடி ஜேபிஒய், ஸோ இந்த மாதிரி அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் வேண்டாம். ஏயுடி யூஎஸ்டி, என்இசிடி யூஎஸ்டி, ஜிபிபி ஏயுடி, ஜிபிபி என்இசிடி, ஸோ அந்த மாதிரி கோல்டு மெயின், கோல்டு வந்து நல்லாயிருக்கும் எல்லா செஷன்லேயுமே. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே லண்டனுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா யூரோ, ஜிபிபி, செஃப், இது 3 மெயினாக ட்ரேட் ஆகக்கூடியது. அப்போ இது 3 கோரிலேட் ஆகிற மாதிரியான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணாமல் யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி செஃப்பு அல்லது ஜிபிபி ஜேபிஒய், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எஸ் யூஸ்வல் நியூயார்க் செஷன் எல்லா ஸ்கிரிப்ட்டுமே ஓரளவுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும். இந்த எந்த செஷன் நீங்கள் சூஸ் பண்ணினாலும் பர்டிகுலராக ஒரு டைமில் தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு நீங்கள் டைம் சூஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஸ்பெசிஃபிக்கான ட்ரேடிங் செஷன் சூஸ் பண்ணாலும் சரி, இந்த 1 or 2 ஸ்கிரிப்ட்ஸில் ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கோல்டு. அது வந்து உண்மையாலுமே நல்லாயிருக்கும். ஆனால் மார்க்கெட்டோட ஸ்பீடு, அந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், அது வந்து இல்லாமலாம் இருக்காது. ஆனால் அந்த பர்டிகுலர் செஷனில் ஒரு ஆவரேஜான மூமெண்ட் அப்படின்றது கோல்டில் எப்போவுமே இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஓன் டைமுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரேடிங் செஷனுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 1 or 2 அந்த ட்ரேடிங் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அடுத்தது, அந்த நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ட்ரேடிங் ஸ்கிரிப்ட் பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா, அந்த ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும் யூடியூப் வியூஸுக்காக அல்லது ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக கொடுக்கக்கூடிய ப்ரீ மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ஸான கம்யூனிட்டிஸ்லேருந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு மென்டார்ஷிப்பில் இருக்கிறீங்க, ஒரு மென்டார் கூட நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறீங்க, அவர் ஒரு விஷயம் உங்களுக்கு டீச் பண்ணுறாரு, அந்த விஷயத்தை நீங்கள் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றப்போ அந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதிலிருந்து கேட்கக்கூடிய டவுட்ஸ், அந்த விஷயங்கள் மூலயமா நீங்கள் அவர்கிட்ட ஒரு கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கலாம். பட் ஆனால் பேருக்குன்னு சும்மா இருக்கக்கூடிய ட்ரேடிங் கம்யூனிட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம ஒன்றும் வேண்டாம், ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஏதாவது டெலிகிராம் லிங்க்கோ வாட்ஸ்அப் லிங்க்கோ இருக்குன்னா உள்ளே போய் ஜாயின் பண்ணி விட்ருவோம். அதை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அவங்க போடக்கூடிய சார்ட், அவங்க எதுக்கு போடுறாங்க, என்ன அந்த அந்த ஒரு எந்த கம்யூனிகேஷனும் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்காது. அந்த மாதிரியான யூஸ்லெஸ்ஸான கம்யூனிட்டிஸில் வரக்கூடிய சார்ட்ஸ், அதை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, அதாவது நான் கேபிட்டலில்
ஒரு 0.5% ரிஸ்க் எடுக்கிறேன், 1% ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு இதுக்கு ஒரு 1.5% அதில் 1:2 அந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எனக்கு எவ்ரி ட்ரேட் கிடைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். 5வது ரூல் என்னென்னா, டெய்லி லிமிட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது வந்து எவ்ரி ட்ரேடர், ஃபண்டிங் அக்கௌண்ட்டுன்னு கிடையாதுங்க, ஜென்ரலாக ஒரு ட்ரேடிங்கில் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ரூல் அப்படின்றது டெய்லி லிமிட். அது ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும். லாஸ் எனக்கு இவ்வளோ சம் பர்சன்டேஜ், ரிவார்டு அப்படின்றது எனக்கு இவ்வளோ கிடைச்சா போதும், ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் கம்ப்ளீட்டாக இருந்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கே இன்க்ரீஸ் ஆகும். அந்த அந்த ட்ரேடிங்கில், உங்களுடைய ட்ரேடிங் பிளானில், உங்களுடைய மிஸ்டேக் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இதுக்கு முன்னாடி ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ் எடுத்து அதை பாஸ் பண்ண முடியாமல் நீங்கள் ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளம்ஸில் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி மிஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிளான் மட்டும்தான் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக லாஸை மட்டும் கொடுக்கும். அந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த விஷயம், ட்ரேடிங் பிளான். இந்த செல்ஃப் டிசிப்ளின் வரணும் அப்படின்னா மார்க்கெட்டை பற்றி நம்ம புரிஞ்சுருக்கணும். நான் சொன்ன அந்த டைம், அந்த ஸ்கிரிப்டு, இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் தெளிவாக எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் ட்ரேடிங் பிளான் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த செல்ஃப் டிசிப்ளின் ட்ரேடிங்கில் அந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பாக வரும். ரைட். அப்போது ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறதுக்கு செஷன், அந்த செஷனில் எந்த ஸ்கிரிப்ட் ஆக்டிவாக ட்ரேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம மார்க்கெட்டில் உட்காந்தாச்சு. நம்ம ட்ரேடிங் பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் மூமெண்ட்டை சேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அப்போ தான் மார்க்கெட்டில் போய், இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நியூயார்க் செஷன் மட்டும் நீங்கள் உட்காடுறீங்க, அல்லது பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் லண்டன் செஷன் தான்ப்பா என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும், இல்லை ஏஷியன் செஷன் தான்ப்பா என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும், நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மானிட்டர் ஆன் பண்ணின உடனே ப்ரைஸில் நடக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸ், அது டெய்லியும் நீங்கள் அந்த டைம் வரும்போது ஃப்ளக்சுவேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்து அது கன்சால்டேஷன் கோட் ஆகலாம், அல்லது அதுக்கு முன்னாடி கன்சால்டேஷன் கோட் ஆகிட்டுருக்கலாம், அல்லது ஒரு கம்ப்ளீட் ரேலியாவோ ட்ராப்பாவோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கும். இவ்வளோ தான் மார்க்கெட்டில் நடக்கிற விஷயம். ஓகேங்களா? ஸோ சடனாக நீங்கள் கம்ப்யூட்டரை பார்த்த உடனே அந்த ப்ரைஸ் மூமெண்ட்ஸ், அந்த கண்டிஷனுக்கு நடக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்ட்டுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அண்ட் அந்த மூமெண்ட்டை டைரெக்டாக சேஸ் பண்ணி உங்களுடைய பிளானை விட்டு வெளியே போயிடக்கூடாது. டெக்னிக்கல் வைஸ் சார்ட் பார்க்குறதுல முதல் ரூல் இது. 2வது ரூல் என்னென்னா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகேங்களா? நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன் அல்லது ஷார்ட் டேர்மாக ட்ரேட் பண்ணுறேன், உங்களுடைய ட்ரேடிங் ஸ்கெடியூலுக்கு தகுந்த மாதிரி. இது நான் சொல்கிறது எல்லாமே இன்ட்ராடே ட்ரேட்ஸுக்கு. ஓகேங்களா? அப்போது உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம், இப்போ 3 டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணுறவராக இருந்தால், இன்னும் எனக்கு வந்து ரிஸ்க்கை குறைக்கணும், நான் கொஞ்சம், அதாவது எனக்கு எப்படின்னா எஸ்எல்லை குறைக்கணும், பட் நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு நினைக்கிறவங்க, ரிஸ்க்குக்கு, அதாவது ட்ரேடுக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஸ்க்கை, இப்போ எக்ஸாம்பிள் 1% ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் 3 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறப்போ அந்த ரிஸ்க்கை 3ஆக டிவைட் பண்ணி எடுங்க. 0.3 0.3 0.3ன்னு எடுத்து பாருங்கள், உண்மையிலுமே ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு ட்ரேட் ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் இன்னொரு ட்ரேட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அந்த வகையில் உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோயர் டைம் ஃப்ரேம் அண்ட் என்ட்ரி டைம் ஃப்ரேம், இந்த டைம் ஃப்ரேம்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்டோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் சிம்பிளாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம், ஃபாலோ த ஹையர் டைம் ஃப்ரேம் கான்டெக்ஸ்ட். நீங்கள் எத்தனை டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணனாலும், இப்போ எக்ஸாம்பிள் என்ட்ரிக்கு 1 மினிட், ட்ரெண்டுக்கு 15 மினிட், டைரக்ஷனுக்கு 1 ஹவர் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் 1 மினிட்டில் பார்க்கும்போது 15 மினிட்டுக்கான ட்ரெண்டை பேஸ் பண்ணி உங்களுடைய அனாலிசிஸ் இருக்கணும். 15 மினிட் பார்க்குறீங்கன்னா 1 ஹவரை பேஸ் பண்ணி, அதுதான், ஏன்னா அதுதான் உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி உங்களுடைய அனாலிசிஸ் இருக்கணும். அப்போது இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது மூலிமா என்ன பண்ணுவீங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேமை தாண்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரேட் போட மாட்டீங்க. இன்கேஸ் நான் பெரிய டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றப்போ அதை நீங்கள் கவுண்டர் ட்ரெண்டும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் இன்ட்ராடே கம்ப்ளீட்டாக நம்ம சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பண்ணுறோம் அப்படின்றப்போ
கவுண்டர் ட்ரேட் ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த 2 விஷயமும். இதை டெக்னிக்கல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உண்மையாலுமே அந்த அன்வான்ட் ட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ட்ரெண்டுக்கான ரீடெஸ்ட் நடந்து அந்த ரீடெஸ்ட்டில் நடக்கக்கூடிய மேனிப்புலேஷன் ஃபேஸ் முடிஞ்சு ரிவர்சல், அதாவது அந்த ரிவர்சல் சைடு பிரேக் அவுட் வச்சு அதுக்கான ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். எக்ஸாம்பிள், ப்ரைஸ் செல்லில் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஹையர் டைம் ஃப்ரேம் ஃப்ளோ செல்லில் இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு இந்த ரீடெஸ்ட், இந்த மேனிப்புலேஷன் ஆர் பிரேக் அவுட் நடந்து ஒரு ரீடெஸ்ட் வரும் இல்லையா, இந்த கரெக்ஷன் ஃபேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணுறதுக்கு வாட்ச் பண்ணி பழகிக்கங்க. இது 4வது விஷயம். 5வது விஷயம் என்னென்னா, ப்ரீ டிட்டர்மைன்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டிபி. இந்த 4 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலும் நம்ம எடுக்கிற ட்ரேடு நமக்கு பாசிட்டிவாக முடியும் அப்படின்றதுக்கான கேரண்டி அப்படின்றது யாரோட ஸ்ட்ராட்டஜிலையும் எந்த ஒரு கான்செப்ட்லேயும் கிடையாது. அந்த இடத்துல நடக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்ட் அப்படின்றதில் நீங்கள் என்ட்ராயிருக்கிறீங்களே தவிர அடுத்து அந்த ப்ரைஸ் மூமெண்ட் எந்த பக்கம் போகணுங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஸ்டேஜில் கிடையாது. ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு டைரெக்ஷன், இப்போ எக்ஸாம்பிள், நான் இந்த இடத்துல ஒரு பை பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு பை போட்டுட்டேன், பை என்ட்ரி போட்டுட்டேன், என்னுடைய ஸ்டாப் லாஸ் இது. இந்த ரேஞ்சுக்கு கீழே போனால் நான் எக்ஸிட் ஆகிடுவேன். இந்த ரேஞ்சில் போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட், இவ்வளோ தூரம் கிடைச்சா எனக்கான ப்ராஃபிட் அப்படின்றது போதும் அப்படின்ற மனசு வந்து கண்டிப்பாக வேணும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அது வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுறதுல அந்த அந்த ஒரு ஃபோக்கஸில் மட்டும் பாஸ் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும், பாஸ் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும். ஐயோ ப்ரைஸ் பை போயிடுச்சு, ஐயோ ப்ரைஸ் செல் போயிடுச்சு, இந்த கம்யூனிட்டியில் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, அந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, நாமளும் அந்த இடத்துல என்ட்ரி போடுறதுக்கு என்ன வழியோ அதை தேடணும். இப்படிங்கிற அன்வான்ட் திங்கிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த சிம்பிளான 10 ரூல், செல்ஃப் டிசிப்ளினில் 5 ரூல் சொல்லியிருக்கேன். ஸோ இது தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு சிம்பிள் பிடிஎஃபாக நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டியில் போட்டுடுறேன். ஸோ நீங்கள் அல்லது ஒரு இமேஜாவோ பிடிஎஃபாவோ நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டி இல்லைன்னா நான் டிஸ்கார்டில் போட்டுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத, அல்லது இந்த விஷயந்தான் நான் இது வரைக்கும் எனக்கு புரியாமல் நான் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது இது சம்மந்தமாக எந்த மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சில சஜஷன்ஸும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நானும் டீச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சுன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கார்டில் இதுக்கான இமேஜ் அண்டு பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ரூல் மாதிரி சிம்பிளாக பிரிண்ட் அவுட் எடுத்து கூட உங்கள் சிஸ்டம் முன்னாடி ஒட்டி வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃபாரெக்ஸ் ஃபண்டிங்க்குன்னு இல்லைங்க, ஜென்ரலாகவே ட்ரேடிங்கில் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ரூல். அந்த ரூலில் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் வரணும்னா ட்ரேடிங் பிளான் முக்கியம். இது ரெண்டையும் கிரியேட் பண்ணுறதுக்கு இது பேசிக்கான ரூல்ஸ். ஓகேங்களா, இந்த விஷயத்துலேருந்து இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ண உங்களுக்கு ஐடியாஸ் வரும். அதில் இந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்டாக 20 பாயிண்ட்டாக நீங்கள் வந்து இன்னும் ஆட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஸோ அது வந்து உங்களுடைய கண்ட்ரோல். ஏன்னா எந்த அளவுக்கு ட்ரேட்ஸ் கம்மியாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு குவாலிட்டியான ட்ரேட்ஸ் பிக் பண்ண முடியும். மென்டலாக நாமளும் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் சிம்பிளாக ஒரு காமான மைண்ட் செட்டில் உட்காந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஐடியா. ஃபண்டிங் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸை தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னும் ஒரு வீடியோ கண்டிப்பாக இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் அதுக்கான சஜஷன்ஸும் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதை நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தெளிவாக ஒரு ஃபிக்ஸ்டு ட்ரேடிங் பிளானோட நீங்கள் எந்த ஒரு மாடலும் ஃபண்டிங் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அல்லது லைவ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், அல்லது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபிக்ஸ்டு பிளானோட போகும்போது அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நீங்களும் நல்ல ட்ரேடராக வரலாம்.